நெல்லையில் நடைபெறும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். திமுக பொதுக்கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல் அது ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை, மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்துச்சான் செய்கிறார்கள். ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்கன்னா அந்த மசோதாவில் ஏதாவது முழுமையாக படித்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கும். இத்தனை நாள் மாநிலங்கள் கையிலே இருந்த உரிமையை அவர்கள் அந்த புது மசோதாவில் தட்டி பறித்திருப்பார்கள். இல்லையா, ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்களா, அதுக்கு நமக்கு விளங்காத ஒரு பெயர் வைப்பாங்க. அந்த பெயர் என்னன்னே நமக்கு புரியாது, அது சொல்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. பேர் தெரியாத ஒரு திட்டத்தை என்ன என்று புரிந்து கொண்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்த முடியாது. எவ்வளவோ முறை சொல்லியாகிவிட்டது, எங்களுக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியிலே அந்த திட்டங்களுக்கு பேர் வையுங்கள் என்று. ஆனால் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு என்றைக்குமே ஓட்டு போட மாட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்டம் கொண்டு வராங்க. சென்ற கூட்டத்தொடரிலே 3 சட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களுக்கு தெரியுமா, அந்த சட்டத்தோட பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. 3 புது சட்டங்கள் கொண்டு வந்தார்கள், மிக முக்கியமான சட்டங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்கறிஞர்களுக்கு அந்த பேரெல்லாம் வாயிலேயே நுழையாது. அது என்ன சட்டம்னு சொன்னால் சாதாரணமானவர்கள், ஏன்னா ஹிந்தியில் பேர் வைக்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறாங்க. இப்படி மாநில உரிமைகள், மாநிலத்தின் அடையாளங்கள், நம்முடைய சுயமரியாதை, இவற்றை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நெல்லையில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் திமுக பொதுக்கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேசி வந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.